இந்த வாரம் நம்ம ஃபஸ்ட்டு சாமுவேல் புஸ்தகம் தான் பார்க்கணும். ஆனால் மார்க் சுவிசேஷ நூல் நான் தெரிஞ்சு தான் எடுத்தேன். ஏன்னா நம்ம போன வாரம் மார்க் சுவிசேஷ நூல் 9ஆம் அதிகாரம் நம்ம பார்த்தோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு சிறு குழந்தையை போல் நம்ம ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும்னு சொல்லி எடுத்து நம்ம போன வாரம் பார்த்தோம். அது தொடர்ந்து இந்த வாரமும் மார்க் சுவிசேஷ நூல் 9ஆம் அதிகாரம் வசனம் 38 பார்க்க போகிறோம். ஏன்னா அது ரொம்ப நல்ல அதிகாரம், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். அதனால தான் நான் ஸ்கிப் பண்ணி பைபிள் ரீடிங் பண்ணும்போது கூட அதை நான் ஸ்கிப் பண்ணேன். அது ஸ்கிப் பண்ணதுக்கான காரணம் என்னன்னா, ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச வசனம் இல்லை அது. 38ஆம் வசனத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு சிறு கலசத்தில் நீங்கள் தண்ணீர் கொடுத்தாலும் கூட அதை ஆண்டவர் நினைவு கொண்டு, அந்த ஆண்டவரை நினைவு கொண்டு அதுக்கான பலனை தருவார்னு வசனம் இருக்கு. கரெக்டா? என்ன வாசிக்கலாமா? வசனம் 41 வாசிங்களேன். எடுத்தவர்கள் யாரோ ஒரு வார்த்தை வாசிங்க. 41 வசனம் வாசிங்க. Truly I say to you, மெய்யாகவே நான் சொல்லுகிறேன்றாரு. ஒரு கலசத்துல நீ தண்ணி கொடுத்தா கூட நீ உதவி செய்தா, அப்ப நான் அதை நினைவு கொண்டு நான் அவங்களுக்கு பலன் தருவேன். இந்த வசனத்தை எடுத்துதான் எல்லாரும் பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க. அதனாலதான் அந்த முக்கியமான கண்ணோட்டத்துல எடுத்துட்டேன். நீங்க பொதுவாக நீங்க திருச்சபைக்கு போயிருந்தாலும் சரி, ஆங்கில திருச்சபையா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க நம்ம தமிழ் திருச்சபையா இருந்தாலும் தனித்தனியாக தான் நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசின இந்த வசனம் 38 40 வரைக்கும் உரிய வசனமும் 41 49ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா ரெண்டையும் பிரித்து தான் பார்ப்பாங்க. ஆனால் அது தவறான கண்ணோட்டம். அதனால தான் இந்த வாரம் நான் ஸ்பெசிஃபிக்காக இந்த வசனத்தை நான் எடுத்தது காரணம். நாம் வளர்ந்து வந்த காலகட்டத்தில் நான் பார்க்கும்போது ஒரு பைபிள் படிக்க எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஒரு தியாலஜி காலேஜ் போயிருக்கணும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் நான். தட்ஸ் ஹவ் இஸ் இட். ஏன்னா சர்ச்சுக்கு போவோம், சர்ச்சில் ஒரு டாபிக்கல் சர்மன் இருக்கும், இல்லைன்னா ஒரு சபை படிப்பாங்க. அப்படி அல்ல. சபையானது சபை வர்றவங்களுக்கு எப்படி பைபிளை படிக்கணும் கற்றுக் கொடுக்கணும். அதனால தான் நான் ஸ்பெசிஃபிக்காகவே இந்த பக்கம் எடுத்தேன். எப்படின்னா, ஏன்னா இட் இஸ் a single thought. மார்க் சுவிசேஷ நூல் 9ஆம் அதிகாரம் ஆரம்பத்துல இருந்து கடைசி முடியும் வரை மட்டும் அது சொல்றது ஒரு சிங்கிள் தாட். நீங்க இத ஒரு பாட்டை மட்டும் நீங்க படிச்சீங்க அப்படின்னா இது ஒரு ஆகா சூப்பரா இருக்குல்ல. ஏன்னா நமக்கு ஆசீர்வாதம் எப்போதுமே ரொம்ப பிடிக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன ஆசீர்வாதம் கொடுப்பார். இப்ப இந்த வசனத்தை எடுத்துட்டு நான் எப்படி போதிக்கலாம்னா, இப்போ ஒரு ஆண்டவர் நீங்க செய்த காரியத்தை ஞானத்துல வச்சு அதுக்கான பலன் கொடுப்பாரு. எப்படி பலன் கொடுப்பாரு? பரலோகத்துல கிரவுன் வைப்பாங்க. எப்படிப்பட்ட கிரவுன் அப்படின்னு போடலாம் நம்ம. ஆனா அது கண்ணோட்டம் கிடையாது. ஏன்னா இதை முழுமையா நான் பிரசங்கம் பண்ணி எந்த திருச்சபையில பிரசங்கம் பண்ணாங்கன்னா பாதி கூட சர்ச்சில் வெளியே போயிடும். நீங்களுமே அப்படிதான். இந்த ஏரோப்ளைன்ல ஏறின உடனே சீட் பெல்ட் போட சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கா? அது மாதிரி நீங்க எல்லாருமே நீங்களே சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. ஏன்னா பாதி பேர் சில இந்த வசனங்கள் பிடிக்காத வசனங்கள். இட் இஸ் வெரி ஸ்ட்ராங் இன் இஸ் வேர்ட் அண்ட் த கான்டெக்ஸ்ட். அண்ட் யூ கேனாட், நீங்க முழுமையா பார்க்கும் போது அதோட பிக்சர் நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. ஏன்னா ஹவு ஸ்ட்ராங் காட் ஸ்பீக்ஸ் அண்ட் என்ன நோக்கத்துக்காக ஆண்டவர் இதை பேசுறாருன்னு நீங்க முழுமையா புரிஞ்சுக்குவீங்க. ஏன்னா நீ முடிஞ்ச பிறகு பாதி பிரசங்கம் கேட்கும் போதே சட்டர் அடிச்சு போட்டுருவீங்க நீங்க. ஐயோ இதுக்கு மேல கேட்க தேவையில்லை அப்படின்னு. ஏன்னா அப்படிதான் இருக்கும் வசனம். ஏன்னா இந்த கட்டத்துல நீங்க பார்த்துக்க மாட்டீங்க. ரெண்டு குரூப்பை குறிச்சு பேசுறாரு ஆண்டவர். இட் இஸ் நாட் அபவுட் த ரிவார்ட். he talks about two type of people. அதுதான் முக்கியமான கண்ணோட்டம். புரிஞ்சுதா? நீங்க மார்க் சுவிசேஷ நூல் 9ஆம் அதிகாரம் ஆரம்பத்துல இருந்து பேசிட்டு இரண்டு குரூப்பை பத்தி பேசுறாரு. whomever serves me and whoever leads to sin. யாரெல்லாம் என்ன சேவிக்கிறாங்க, யாரெல்லாம் என்ன பாவத்துல வழி நடத்துறாங்க அப்படின்னு ரெண்டு கூட்டத்தை பேசுறாரு அவர். அததான் நீங்க பார்க்கலாம். அவங்கள குறிச்சு பேசி அவங்கள வான் பண்றாரு, இப்படி நீங்க இருக்காதீங்க அப்படின்றாரு. யாரெல்லாம் நீங்க ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவோட சபையில இருந்து ஊழியம் செய்றீங்களோ, மற்றவருக்கு ஊழியம் செய்றீங்களோ, அவங்களுக்கு நீங்க எப்படி சேவிக்கணும்னு சொல்லி அதுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. அது மாத்திரமல்ல, நீங்க திருச்சபையான பிள்ளைகளா இருக்கிற நீங்க மற்றவர்களுக்கு இடரா இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி வார்னிங் கொடுக்குறாரு. இப்படிப்பட்டவர் இந்த கண்ணோட்டம் தான் நம்ம பார்க்க போறோம் அந்த ஸ்கிரிப்சரை. இதுல நீங்க பாருங்க, ஓகேவா? நல்லா நீங்க இங்கிலீஷ் பைபிள் வச்சிருந்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். தமிழ்ல எனக்கு அது சரியா பார்க்கும். whomever's அப்படின்னு சொல்லி ரெண்டு இடத்துலயும் அப்பியர் ஆகும். 40ஆம் வசனத்திலயும் அப்பியர் ஆகும், 41ஆம் வசனத்திலயும் அப்பியர் ஆகும். So anyone who gives a cup of water, 41ஆம் வசனம் இருக்கா? அதே மாதிரி 42ஆம் வசனத்தை பாத்தீங்களா? anyone who causes one of these little one.
எவனாவது ஒருவன். அப்படிப்பட்ட இரண்டுபட்ட குரூப்புக்கு தான் ஆண்டவர் வார்னிங் கொடுக்கிறார். இதுதான் மெயின். இந்த கருத்து கண்ணோட்டத்தை தான் நம்ம பார்க்க போறோம். சரியா? சோ நீங்க இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வசனம் 41 நம்ம ஏற்கனவே 42 வசனத்தை வாசிக்கணுமே. என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தில் அவனை தள்ளி போடுகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். இத சொல்றாரு. இது அதாவது ஒருத்தர் கப்புல கலசத்துல தண்ணி கொண்டு கொடுத்தாலும் அவனுக்கு நினைவு கொண்டு நான் அவனுக்கு ரிவார்டு கொடுப்பேன். இன்னொருத்தன் இடரலா கொண்டு வந்தாரா அவரையும் நான் வந்து கண்டிப்பேன்னு சொல்லி வார்ன் பண்றாரு. ஆனா இதுக்கு ஸ்டார்டிங் கான்வர்சேஷன் ஆண்டவர் விளக்கம் கொடுக்கறதுக்கு எதுக்கு காரணம்? யோவான் வந்து ஆண்டவரா இயேசு கிறிஸ்துட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதுதான் கான்டெக்ஸ்ட். யோவான் வந்து he starts the conversation. இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? 38 வருஷம் வரைக்கும் இவங்க எல்லாரும் ஆர்கியூ பண்ணிட்டே வந்திருக்காங்க. கலிலேயா பட்டத்துல இருந்து திருப்பி வரும்போது ஆர்கியூ பண்றாங்க. ஆனா ஏன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு, நான் எருசலேம் போக போறேன், எருசலேம்ல மரிக்க போறேன் அப்படின்னு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே இவங்களுக்குள்ள எல்லாம் தர்க்கம் பண்ணாங்க. என்ன தர்க்கம்? நம்ம இதுல யாரா கிரேட், நம்ம இதுல ஆண்டவர் வந்துட்டாருன்னா அப்ப நான் ஆண்டவர் ராஜ்யத்துல இன்னும் பெரிய ரோல் பண்ண போறேன்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் நடக்குது. இந்த ஆர்கியூமெண்ட் நடந்ததை ஆண்டவர் கேட்ட பிறகு அவங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார். யார் தேவனோட ராஜ்யத்துல பெரியவங்கன்னா ஒரு சிறியவன், அவனுக்கு கூட நீ பார்க்காம. சிறியவன் குழந்தைகள் நினைச்சிடாதீங்க. கர்த்தரோட கர்த்தரை அறிந்து இப்பதான் அவன் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்றவனை குறிச்சு பேசியிருக்காரு. நம்ம சிறியவன் சில்ட்ரன் இட் இஸ் நாட் த பிசிக்கல் சில்ட்ரன், இட் இஸ் a child in the walk of God. கர்த்தரோட இப்பதான் பாவத்தை ஏற்றுக்கொண்டு வந்த அப்படிப்பட்டவனையும் நீ நேசிச்சு அவனுக்கு உதவி பண்றத அப்படின்னு வழக்கப்படுத்திட்டு இருக்கும் போதுதான் இதை கேட்ட யோவான் ஸ்தானன் ஐயோ, அப்ப அங்க நான் ஒருத்தனை வந்து ஆண்டவரா இயேசு கிறிஸ்து நாமத்துல பேயை விரட்டிக்கிட்டு இருந்தான், அவனை நிப்பாட்டிட்டோமே. அதுதான் வசனம் 38. இப்ப வாசி, இந்த கன்னடத்துல 38 வாசிங்க. அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, போதகரே, நம்மை பின்பற்றாதவன் ஒருவன். இப்ப புரியுதா உங்களுக்கு? ஏன் அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ மற்றவங்களை நேசிக்கணும், அப்படி சேவ் பண்ணணும், கர்த்தருக்கு புதுசா இருக்கிறதுக்கு வந்திருந்தவங்கள அவங்களுக்கு இடரல் இல்லாம ஹெல்ப் பண்ணு சொல்றாரு. ஐயோ ஆண்டவரே, ஏன்னா ஜான் இஸ் a light hearted person, he is a soft hearted person. இமிடியேட்லி அவன் நெஞ்சில குத்திருச்சு ஆண்டவர் சொன்ன உடனே. அப்ப நாங்க அங்க ஒருத்தன் உங்க நாமத்தினால பிசாசை விரட்டிக்கிட்டு இருந்தானே, அவனை ஸ்டாப் பண்ணிட்டு ஆண்டவரே, அப்ப தப்பா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கிறாரு. அதற்கு விளக்கம் அளிக்கிறாரு. இட் இஸ் நாட் a two different instance. அதனாலதான் அதுக்கு அடுத்த வாரம், போன வாரம் அந்த வசனம் பார்த்துட்டு இந்த வாரம் பார்க்கிறோம். ஏன்னா எல்லாத்தையும் ஒருமித்து நீங்க பார்க்கணும். இட் இஸ் நாட் a two separate incident. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் யார் தேவன ராஜ்யத்துல பெரியவர் சொன்ன பிறகு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு குழந்தையை போல நடத்தணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு ஐயோ நாங்க மிஸ் பண்ணிட்டேன் ஆண்டவரே, ஜான் வாஸ் ஆஸ்கிங் லார்ட் நாங்க பண்ணது கரெக்டா அப்படின்னு கேள்வி கேட்கிறார். அதுக்கு விளக்கம் அளிக்கிறார். அதுதான் நடக்குது. கரெக்டா புரிஞ்சு அவங்களுக்கு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். சோ இப்போ வாசிங்க சிஸ்டர், மேல வாசிச்சிருங்க. நம்மை பின்பற்றாதவன் ஒருவன் உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை கண்டோம். அவன் நம்மை பின்பற்றாதவன் ஆனதால் அவனை தடுத்தோம் என்றான். இன்னைக்கு ப்ராப்ளம் என்ன தெரியுமா? பொதுவா திருச்சபைகளுக்குள்ளாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என் மூலமா தான் பிரதானமா காணப்படுவார். ஒரு மோனோபொலி. நான் ஜெபம் பண்ணாதான் கர்த்தர் கேட்பார், நான் செஞ்சாதான் அது பலமாக செய்யப்படும். ஆனா சபைக்குள்ளாக வேற ஒருத்தர் ஆண்டவர் பின்பற்றாங்க, அவங்க கிட்ட 1000 கருத்து, அவங்க செய்யறது தவறு அப்படின்னு சொல்லி அப்படி பார்க்க they are not able to admit it, they are not able to see others appreciating it. ஒரு திருச்சபையில ஒரு நேர காலகட்டத்தில் ஒருத்தர் ஆண்டவர் அதிகமா பயன்படுத்தினார்னா அதை எப்படி நீங்க சந்தோஷமா ஏற்றுக்கிறீங்களா? That's what God is teaching them. ஏன் அப்படின்னா கான்டெக்ஸ்ட் என்ன நல்லா ஞாபகத்துல வச்சுங்களா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மறுமலைக்கு போறாரு, மறுமலையில இருந்து கீழே வர்றாரு, மறுரூப மலையில இருந்து கீழே வர்றாரு. மறுரூப மலையில இருந்து கீழே வரும்போது என்ன நடந்துச்சு? இவங்களால பிசாசால துரத்த முடியாதவன ஒருத்தர் ஆண்டவர் கிட்ட கொண்டு வராங்க. ஆண்டவர் சுகமளிக்கிறாரு. அவர் சுகமளிச்ச பிறகு ஆண்டவருக்கு அடுத்து நடக்கிற கான்வர்சேஷன் இது. என்னாச்சு? இவங்களால சுகம் பண்ண முடியல. ஆனா இங்க ஒருத்தன் ஆண்டோட நாமத்துல பிசாசை விரட்டிக்கிட்டு இருக்கான். இப்ப புரியுதா கான்டெக்ஸ்ட்? ஏன் இவங்களால ஏத்துக்கொள்ள முடியலன்னு? எங்களால செய்ய முடியல, இப்ப இவன் செய்யறான், இப்ப இவன் பெரிய ஆள் ஆயிடுவான்ல. தட் இஸ் த ப்ராப்ளம். He will become a big person. அதுதான் பிரச்சனை.
சபையில இப்ப 2 பேரும் ஒரே தாளத்தில் உள்ளவங்க இருந்தாங்க அப்படின்னா, இப்ப அந்த ஒரே தாளத்தில் உள்ளவங்க ஒருத்தவங்களை ஆண்ட ஒரு காரியகட்டத்துல ஒரு ஈவென்ட் பண்ணும்போது அவங்கள பிரதானமா காணப்பட்டுச்சுன்னா, were you able to accept it? ஐயோ அவங்க பண்ணிட்டாங்கன்னா அப்ப அதுக்கடுத்து எல்லா மீட்டிங்கும் அவங்க கூட கொடுத்துருவாங்களே அப்படின்னு பொறாமப்படாம, God is using them. Are you able to accept it? That is how God is. ஏன் அப்படின்னா இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் சபைக்குள்ளாக ஆண்டவர் ஏன் கொண்டு வராருன்னா, உங்கள் இருதயம் எப்படி இருக்குன்னு காட்டுறது தான் கொண்டு வராரு. ஆனா நாம என்ன பண்ணுவோம் தெரியுமா, இப்ப அதை பார்த்த உடனே சபை தாவி வேற சபைக்கு போயிடுவோம். ஏன்னா அந்த சபையில பாலிடிக்ஸ் இருக்கு பிரதர். பாலிடிக்ஸ்லாம் இல்ல. வாட் இஸ் த ரூட் ஆஃப் யுவர் ஹார்ட் God is bringing out. That is what is happening. நம்ம இன்னைக்கு பாடணும் நல்ல பாட்டு, ஆவியானவரே வாரும் ஆண்டவரே, தூய ஆவியானவரே வாரும். எதுக்கு நீங்க வாரும்னு பாட்டீங்க? கடைசி 2வது வரி 3வது வரி என்ன வரி? டு ரூல் மீ லார்ட், டு ரூல் மீ. என்ன ஆகும்னா, இந்த முதலாவதாக கர்த்தர் எனக்கு தேவை, நான் பாவம் பண்ணிட்டேன்னு நினைச்சு வர்றப்ப இருக்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அது யூ வில் பி லாங்கிங். கொஞ்சம் காலகட்டம் போக போக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, ஆண்டவரே நான் இன்னும் பரிசுத்தமாகணும்னு நீங்க ஜெபம் பண்றீங்க. நீங்க பரிசுத்தம் ஆகணும்னு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, உங்க இருதயத்துல என்ன இருக்குன்னு வெளியே காட்டுவாரு. அதை காட்டின உடனே அப்ப என்ன பண்ணணும், அப்ப ஆண்டவர் காட்டுறாரு அப்படின்னு பார்த்துட்டு நாம திருந்தணும்னா, தட் இஸ் ரிஃபைனிங். பட் ராதர் யூ டேக் இட் அஸ் அஃபென்ஸ். அந்த போதகர் என்னதான் சொல்றாரு, எந்த போதகரும் உங்களை சொல்லல, ஆண்டவர் வார்த்தையை தான் உங்களை சொல்றோம். God reveals what is there inside in your heart. அதை நீங்க தெரிஞ்சிட்டு, அதை தெரிஞ்ச பிறகு you have to rectify yourself, repent. அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இங்க அவனோட வளர்ச்சியை ஏத்துக்கவே முடியல, எங்களால செய்ய முடியல. இப்ப இவன் செஞ்சுட்டான். நீங்க நல்லா வாசித்து பாருங்க யோவான் என்ன சொன்னாருன்னு. லுக் அட் தி ஸ்கிரிப்சர் வெரி கிளியர்லி. ஏன் ஜான்க்கு வாட் வாஸ் தி ப்ராப்ளம்? ஜான்ஸ் அந்த வசனத்திற்கு கடைசி வசனத்திற்கு வாசிங்க சிஸ்டர். வாட் வாஸ் ஜான்ஸ் ப்ராப்ளம்? 39. அதற்கு இயேசு 38 வாசிங்க சிஸ்டர். சாரி. அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, போதகரே, நம்மை பின்பற்றாதவன். He is not following us. எது ரீசன்? நம்ம ஆள் கிடையாது சார், நம்ம ஊர் கிடையாது. நம்ம ஊர் இந்த இந்தியாவிலிருந்து வரவங்க பாதி பேருக்கு பிரச்சனை அதிகம். நம்ம ஊர் எந்த ஊர் சார் நீங்க? ஏன்னா கோஷ்டி சேர்க்கிறது சர்ச் இதெல்லாம் எல்லா சபைக்குள்ளே நடக்கிறது தான். இவங்களுக்கு என்ன பிரச்சனை? See, look at it. What is the problem of John? One is இவன் ஆண்டோட நாமத்துல நம்ம செய்ய முடியாத ஒருத்தர் செய்யறான். ரெண்டாவது நம்மால் கிடையாது சார், நம்ம திருச்சபை கிடையாது. இட் doesn't belong to our church brother. எந்த சர்ச்சிலையும் ஆண்டவரை செஞ்சா, if he is doing it truly for God, be happy. That should be your attitude. Are you happy if one of your brother is able to do mighty things for God? அப்படி இல்லைன்னா something wrong in your heart. That is what God is saying. இந்த கண்ணோட்டத்தில் அந்த ஸ்கிரிப்சரை பார்க்கவே முடியும். நமக்கு பிடிச்சதுலாம் அந்த ஒரு கரசனம், ஒரு டம்ளர்ல தண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஊழியக்காரங்களை கூப்பிட்டு அவங்க டீ போட வேண்டியது, சாப்பாடு போட வேண்டியது. ஏன்னா ஆசீர்வாதம் வரும்ல. நமக்கு ஆசீர்வாதம் ரொம்ப பிடிக்கும், ஆனா கரெக்ஷன் ரொம்ப பிடிக்காது. We don't like correction in the scripture. God, that's what is why God. நீ எவனால இருந்தாலும் சரி. See, God is saying he is a true disciple. Look at the scripture verse நீங்க என்ன சொல்ற ஆண்டவர் சொன்னாரு? வசனம் 39. அதற்கு இயேசு அவனே வேண்டாம், என் நாமத்தினாலே அற்புதம் செய்கிறவன் எளிதாய் என்னை குறித்து தீங்கு சொல்ல மாட்டான். God is telling அவன் உண்மையான சீசனப்பா, அவனை நிப்பாட்டாத. God is saying he is a true disciple. If you are a true disciple, God is saying look at the fruits. ஒருத்தன் உண்மையான சீசன் என்றால் அவன் வாழ்க்கையில கனி காணப்பட வேண்டும். So God is very clearly telling அவன் உண்மையான சீசன், அவனை தடுக்காத. உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு எல்லாருக்குமே புரியுது. அப்ப மத்தேயு சுவிசேஷம் நூல் 7ஆம் அதிகாரம் வசனம் 22ல சொல்லுதுல, ஆண்டவர் 2ஆம் வருகையில ஆண்டவர் வருகும் போது என்ன சொல்றாரு? என் நாமத்தினால பிசாசு ஓட்டுனீங்க. வாசிக்கலாமா? மத்தேயு 7:22 வாசிங்க சிஸ்டர். மத்தேயு சுவிசேஷம் நூல் 7ஆம் அதிகாரம் வசனம் 22, 23. அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான், ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ
அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஒரு சிஸ்டர் அவர் என்ன சொல்றாரு, அந்நாட்கள இதே மாதிரி அற்புதம் ஆண்டவராய் நாமத்துல பிசாசை ஓரட்டணும் பேய ஓரட்டணும் அப்படின்னு சொன்னாலும் கூட என்னை அறியன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த சீசன் கள்ள சீசன். அப்போஸ்தலர்களுடைய நீங்க 16ஆம் அதிகாரத்துல பாப்பீங்களே சீசன் இவனை பாக்குறீங்களே, நீங்க வீட்டுல போய் படிச்சுக்கோ அந்த வசனத்தை. அப்போஸ்தலர்களுடைய 19ஆம் அதிகாரத்துல சன்ஸ் ஆஃப் ஸ்கேவா அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க, 2 பிள்ளைங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஆண்டோட நாமத்தை they take it for granted. நீங்க வீட்டுல போய் பாருங்க, ஏன்னா நம்ம அது கான்டெக்ட் இல்லை. அவங்களும் அதே மாதிரி தான் ஆண்டோட நாமத்தை யூஸ் பண்ணி பிசாசை விரட்டுவாங்க. ஆனா உண்மையிலே அவங்களுக்கும் கடவுளுக்கும் தொடர்பே கிடையாது. அவங்கள குறித்து நான் பேசல. இங்க இந்த சீசன் இயேசு நாமத்தை விரட்டுறாருல, அவன் உண்மையாக இயேசுவை பின்பற்றவன், உண்மையாக பண்றதுனாலதான் ஆண்டவர் சொல்றாரு தடுக்காதீங்க அவன், ஏன்னா அவன் என்னோட பிள்ளை, என்ன உண்மையான ட்ரூ டிசைபிள். அதான் ஆண்டவர் சொல்றாரு. ஆனா இவங்களுக்கு என்ன பிரச்சனை, பொறாமை. இவங்களோட ரூட் என்ன, நல்லா யோசித்து பாருங்களேன். ஆண்டவரா இயேசு கிறிஸ்து மரிக்க போறேன்னு சொன்ன உடனே இவங்களுக்குள்ள என்ன டிஸ்கஷன் வந்திருக்கும், இவங்களுக்கு என்ன டிஸ்கஷன், யாரு பெரிய ஆளா இருக்கும். அப்ப உள்ள பொறாமை, pride insiderness, jealousy. அடுத்தவங்க மேலாக வந்துடக்கூடாது, அடுத்தவங்க மேலாக செஞ்சிடக்கூடாது அப்படின்பட்ட வந்த பிரச்சனையை தான் ஆண்டவர் ரிவீல் பண்றாரு. there is insecurity. அவங்களுக்குள்ளாக ஐயோ நாம பண்ணாம போய் முடியுமோ. இப்ப ஆராதனை நடத்துறோம், ஆராதனை நடத்தும் போது ஒரு சிஸ்டர் ரொம்ப அந்த வாரம் நல்ல பலமா நடத்தினாங்கன்னா be happy, God is using them. You have to have a heart of encouraging each other. That is what God is looking at it. அதான் ஆண்டவருக்கு புரிய பண்றாரு. அதுக்கப்புறமேட்டு ஆண்டவர் இந்த எல்லா காரிய வசனம் இருக்குல்ல, he brings what is there in the disciples heart. In the same way நீங்க ஸ்கிரிப்சரை படிக்கும் போது உங்களுக்கு ஆண்டவர் உங்க இருதயத்துல என்ன இருக்குன்னு கொண்டு வராரு. தயவு செய்து வசனம் படிக்கும் போது மற்றவங்களை பார்க்காதீங்க, உங்களை பாருங்க. Just look at yourself. And if that is God convicting you, you correct yourself. Don't say பாத்தீங்களா பிரதர் மத்தவங்களுக்கு நினைச்சுக்காதீங்க, தயவு செய்து பண்ணாதீங்க. ஏன்னா God reveals it. இங்க ஏன்னா இந்த வசனத்தை பார்க்கும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீசர்கள்ட்ட பேசுறாரு. இது இன்றைய காலகட்டத்துல இயேசுவை பின்பற்றுற சீசரா இருக்கிற உங்கள்கிட்டயும் ஆண்டவர் பேசுறாரு. So if it is convicting you, you take it to heart, you take it to God and you pray. Okay? இப்ப எப்படி இத ஆண்டவர் பேசுறாரு பாருங்க. வசனம் 41 வாசிக்கலாமே. எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த வசனம் 41 வசனம் வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களாய் இருக்கிறபடியினாலே என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம். யாருக்கு கொடுக்க சொன்னாரு? உங்களுக்கு. நல்ல வசனம். கலசத்துல ஒரு தண்ணீரை யார் கொடுத்தாங்களா? சீசர்களுக்கு கொடுத்தாலும் கூட அதை நான் நினைவு பண்றேன். So if anyone who comes and help brother Selva, இந்த வெயில்ல நீங்க வந்திருக்கீங்க பிரதர், ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தாலும் கூட நான் அதை ஞானத்துல வச்சு I will reward him அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. யாருக்கு? நமக்கு செஞ்சா கூட அது எனக்கு செஞ்சதாக. இப்ப பிரதர் ஜாக்சனுக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணாதான் அது it belongs to that you are doing it for God. So சபையில நீங்க ஒருவருக்கு நீங்க உதவி செய்யறது, நீங்க செல்வாக்கு செய்யல, நீங்க ஜாக்சனுக்கு செய்யல, இல்ல ஜான்சனுக்கு செய்யல, but you are doing it for God அப்படின்னு சொல்றாரு. அது மாத்திரமல்ல, the beauty of the scripture is the way he started the verse, the starting of the verse. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுல ஸ்டார்டிங் எப்படி ஆரம்பிக்கிறாரு? 41 வசனத்துல நீங்கள் you belong to me. ஆண்டவர் சீசர்களை பார்த்து சொல்றாரு. சீசர்கள் அவங்க புரிஞ்சுக்கல, அவங்க எண்ணத்துல ஜுவல்லசி இருந்துச்சு, பிரைடு இருந்துச்சு, ஆனாலும் நீ என்னுடையவன்றாரு. இது உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? See, he is still calling the disciples you belong to me. He didn't say you don't belong to me. அப்படின்னா நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை என்ன பிள்ளையா தான் பார்க்கிறேன். That is heart of God. அதுதான் கர்த்தரோட இருதயம். அவர் even though disciples were slow in learning, were very stubborn, God says I still love you. நீ என்னுடையவன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றாரு. That is the heart of God. இப்படிப்பட்ட இருதயம் நமக்கு இருக்கணும். இதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. See, he explains the role how you serve and also he demonstrates. அவர் பேசும்போது கூட நீங்க எல்லாரும் சொல்ல, டேய் ஜான் எத்தனை மெசேஜ் உனக்கு சொல்றது, இப்படி பேசலையே ஆண்டவர். நீ என்னுடையவனா இருந்தா you are belong to me my John. உனக்கு யாராவது ஒருத்தர் தண்ணி கொடுத்தாலும் கூட அப்படி பேசுறார் ஆண்டவர். That shows the heart of God. Amen. more than that, ஏன்னா இதெல்லாம் பேரண்ட்ஸ்க்கு புரிஞ்சுக்கணும். இந்த வாலிப பிள்ளைகளை வளர்க்குறோம்ல, கிட்டத்தட்ட 16 வயசுக்கு அப்புறம் வளர்க்குறது ரொம்ப கஷ்டம்.
ஏன்னா அப்பதான் அவங்க உலக பிராமமா இருப்பாங்க. டீன் ஆன பிறகு சிறு வயது முதற்கொண்டு நான் எல்லாமே பண்ணேன், பட் யூ கம்ப்ளீட்லி ஃபர்கட் மீ. நம்ம சொல்ற எது வார்த்தைக்கு வேல்யூவே பண்ண மாட்டான். அவன் காலேஜ் ஸ்கூல்ல படிக்கும் போதோ ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதுக்கு அதிகமா வேல்யூ பண்ணும்போது we always feel நான் உன்னை நேசிச்சேனே. God asked us to love them still. Here God didn't say that நான் என்னடா இப்படி பண்றேன்னு சொல்லல. He says I love you. It is for parents, for all of us too. அவங்க உங்களை இது பண்ணாலும், அவங்க உங்களோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கலாட்டினாலும் நீங்க அவங்கள நேசிக்க கத்துக்கொள்ளுங்க. ஏன்னா ஆண்டவர் நம்மளை நேசிக்க தான் கொடுத்திருக்காரு. It is an example. God gives an opportunity to exercise your faith. God gives an opportunity to exercise your love. It is very hard, but ask for the grace of God to love you. Amen. ஏன்னா இதெல்லாம் தான் பிராக்டிக்கல் வசனம். மெயினாக ஒரு கலச தண்ணியில் ரிவார்டு வரல நின்றாதீங்க. ட்ரூத் எல்லா இடத்துலையும் இருக்கு, மறந்துடாதீங்க. Amen. ஏன்னா இதுக்கு அடுத்து அவர் சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்துவுடைய ஆறுதலால் வாசிங்க சிஸ்டர். 40 வாசம் முடிச்சு 44. கிறிஸ்துவின் உடையவர்களாய் இருக்கிறபடியினாலே என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமல் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இது என்ன சொல்றாரு? நீ என்ன ஹெல்ப் பண்ணாலும் அத நான் ஞாபகத்துல வச்சு அதுக்கான ரிவார்டு கொடுப்பேன். இந்த ட்ரூத் வேற எந்தாவது ஒரு இடத்துல சொல்லியிருக்காருன்னு பார்க்கணும். பைபிள் படிக்கும்போது ஒரு சத்தியத்தை எடுக்கும்போது அந்த சத்தியம் பழைய ஏற்பாட்டிலையும் ரிப்பீட் ஆயிருக்கா, சுவிசேஷ நூல்கள் ரிப்பீட் ஆயிருக்கா, அதே மாதிரி அப்போஸ்தலர் லெட்டர்ஸ்ல கடிதத்தில் எழுதிருக்கா நீங்க பார்க்கணும். இதை பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். ஸோ ஐ வாண்ட் டு கிவ் an எக்ஸாம்பிள். இதே ட்ரூத் ஆண்டவர் வேற ஒரு இடத்துல வேற ஒரு கண்ணோட்டத்தில் சொல்லியிருப்பாரு. அப்போஸ்தலர் கொரிந்தியர் புஸ்தகம் 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். Apostle Paul speaks to the believer in the church of Corinth. கொரிந்தில திருச்சபையில இருக்கிற பிள்ளைகளுக்கு எழுதுறாரு. 2 கட்ட மக்கள் இங்க. ஒருத்தர் ஸ்ட்ராங் பிலீவர், ஒருத்தர் வீக் பிலீவர். இவங்க 2 பேர் இருக்காங்க. ஸ்ட்ராங் பிலீவர் என்ன பண்ணுவானா, மார்க்கெட்டுக்கு போயிட்டு மார்க்கெட்ல யாராவது கடவுளுக்கு வச்சிருப்பாங்கல்ல, பொருத்தனை பண்ணிருப்பாங்கல்ல, அப்படிப்பட்ட சாப்பாடை வாங்கிட்டு சாப்பிடுவாங்க. ஏன்னா கடவுள் அவங்க கும்பிட்ட கடவுளே இல்லைன்னு தெரியும், எனக்கு தெரியும்ப்பா, அதனால எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி அவன் போய் வாங்கிட்டு சாப்பிடுறான். அதனால பிரச்சனை இல்லை. ஆனா அந்த வீக் பிலீவர் இருக்கான்ல, வீக்னா ரொம்ப இப்பதான் கடவுள்கிட்ட வந்திருக்கிறான், அவனுக்கு என்ன இங்க போய் வாங்கிட்டு வந்தா அது தீட்டாயிருமே, அப்ப நான் பாவம் பண்ண மாதிரி ஆயிருமேன்னு வீக்கா நினைக்கிறவன். இப்படிப்பட்டவருக்கு Apostle Paul speaks to the weak believer. He doesn't speak to the strong believer. weak believer பேசல, ஆனா strong believer தான் பேசுறாரு. நல்லா நோட் பண்ணி பாருங்க. Apostle Paul when he writes, he speaks to the strong believers. ஏன்னா நீ தான் விட்டு கொடுத்து போகணும். கர்த்தருக்கு முன்பாக ஓடும்போது கொஞ்சம் பேர் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, அவங்கள நீங்க தான் விட்டு கொடுத்து அரவணைக்கணும், சிறியவர்கள் அல்ல. ஏன்னா அவன் இப்பதான் கர்த்தரை ஏத்திருக்கிறான். That is how it is. புரியுதா? சோ அங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றார், இங்க பவுல் சொல்றார். வசனம் 10 வாசிங்க சிஸ்டர். 10 11 வாசிங்க. எப்படி எனில் அறிவுள்ளவனாகிய உன்னை விக்கிரக கோவிலிலே பந்தி இருக்க ஒருவன் கண்டால் பலவீனனாய் இருக்கிற அவனுடைய மனசாட்சி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிப்பதற்கு துணிவு கொள்ளும் அல்லவா? பலவீனமுள்ள சகோதரன் அறிவின் நிமித்தம் கெட்டு போகலாமா? புரியுதா சிஸ்டர்? ஏன்னா நீ ஸ்ட்ராங்கா இருக்கிற, அவனுக்கு நீ இடலா பண்ணிராத. ஏன்னா அவன் முன்னாடி நீ சாப்பிடும் போது he will stumble on it அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிப்பாட்டால என்ன சொல்றாரு, அவனுக்காக கிறிஸ்துவும் மரித்தார். That is the word that spoke to me. Even Christ died for the weak people. நீங்க அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா it will be different. ஏன் உங்களுக்குள்ள பொறாமையும் போட்டியும் வருதுன்னா, நீங்க உங்க மாம்ச கண்ணுல மற்றவங்களை பாக்குறீங்க, ஆவிக்குரிய கண்கள்ல நீங்க பாக்குறது இல்ல. This is law of love. புதிய ஏற்பாடு புத்தகத்துல நிறைய இடத்துல நீங்க பார்க்கலாம், இங்கிலீஷ்ல இருக்கும் law of loveன்னு. அப்படி நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஏன்னா நேசிக்க கத்துக்கணும் மற்றவங்களை. ஏன்னா கிறிஸ்து உங்களுக்காக மட்டும் மரிக்கல, ஈவன் ஃபார் த வீக் பீப்புள், அவங்களுக்காண்டியும். நாம என்ன நினைச்சுக்கிறோம் பொதுவாக, நான் கர்த்தர்ல அவ்வளவு பலத்த ஊழியம் பண்றேன், அதனால என்னதான் ஆண்டவர் நேசிக்கிறாரு. இல்ல, for every one of them, even for the person who just accepted Christ and he is very weak,
அவன் பிள்ளையை போலவன், அவன் வல்னரபிள், ஒரு குழந்தையை போல இருப்பான். he might fall. அவனுக்கு என்ன செய்யணும் சரியா தெரியாது. அவன் ஒரு வேலையை சபையில வந்து தண்ணி எடுத்து இதை எடுத்து வைக்கிறான் அப்படின்னா அதை நம்ம குறை சொல்லாதபடிக்கு வாட் எவர் பாசிபிள் he is doing it அப்படின்னு நம்ம ஏற்றுக்கிட்டு அவனை வழி நடத்தணும். அவனுக்கு ஒண்ணுமே தெரியல பிரதர், எது செஞ்சாலும் தப்பா செய்யறான் அப்படின்னு குறை சொல்லாதபடிக்கு வழி நடத்தணும். அதுதான் முக்கியம். அதைத்தான் ஆண்டவர் காட்டுறாரு. நீங்க பாருங்களேன், see most of the time we think more of ourselves. ஒரு உதாரணம் சொல்றேன், அப்ப புரிஞ்சுக்கலாம். ஒரு மீட்டிங் நம்ம கண்டக்ட் பண்றோம், உதாரணத்துக்கு ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்றோம். அதுல ஒரு 80% வேலை நீங்க ஒரு 3 பேர் சேர்ந்து பண்றீங்க. ஒருத்தர் ஒண்ணுமே பண்ணல அந்த மீட்டிங் ஈவெண்ட்ல, ஆனா அவர் சும்மா வந்து ஒரு சேரை மட்டும் எடுத்து போட்டு போயிட்டாரு. ஆனா நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்ரிஷியேட் பண்ணும்போது இந்த 3 பேர் வேலை பண்ணாங்கல்ல அவங்கள சொல்லுவீங்க, அந்த சேரை போட்டவங்கள சொல்ல மாட்டோம். ஆனா நாம என்ன பண்ணுவோம், எல்லாரும் பண்ணாங்க அந்த அந்த சேர் எடுத்து போட்டவங்க நம்ம குறிப்பிட்டு நம்ம தேங்க்ஸ் சொன்னோம் அப்படின்னா அவ என்ன பண்ணாங்க? ஒண்ணுமே பண்ணல. நீங்க வந்து 4 நாள் மீட்டிங் நடந்துச்சு, கடைசி நாள் மட்டும் வந்து ஒரு சேர் எடுத்து போட்டான், அவனுக்கு போய் நன்றி சொல்றீங்களே. ஆனா ஆண்டவரோட சொல்ற தெரியுமா, அவனையும் நன்றி சொல்லு. God is considering every one of them equally. இதுதான் முக்கியம், இதுதான் காலகட்டம். That is how God looks at us and God's love. அப்படிதான் நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. That is serving one another. புரியுதா? இத நான் நினைவு பண்றேன். ஏன்னா God says even if you give a small water, ஈவன் அவன் திருச்சக்கரை, ஏன்னா அவனால முடிஞ்சது அவ்வளவுதான். உடனே நம்ம கம்பேர் பண்ணிடுவோம். நம்ம அது சர்ச்சா இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும் சரி. ஏன்னா வீட்டுக்குள்ளே இந்த பிரச்சனை வரும், கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை வரும். எங்க அந்த பக்கத்து வீட்டுக்காரர் அவ்வளோ பாக்குறாரு, நம்ம வீட்டுக்காரர் ஒரு வேலையும் செய்யறதில்ல, இல்ல மனைவி செய்யறதில்ல, இப்படி கம்பேரிசன் வரும். அவங்க என்னால என்ன முடியுதோ, ஏன்னா they are weak in their faith walk, encourage. ஏன்னா நீ ஸ்டம்பிளிங் பிளாக் ஆகாத, இதுதான் ஆண்டவர் பார்க்கறாரு. So God wants them. So serving also we need to look at the people in the way what God sees them. தயவு செய்து கிங் சால் போல இருக்காதீங்க. Do you know what is the problem with King Saul and David? Tell me. உங்களுக்கே எல்லாமே தெரியும். சவுல் ராஜாவுக்கும் தாவீதுக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையே கிடையாது. சவுல் தாவீது போய் கோலியாத்தை கொண்ட உடனே சவுல் was enjoying, he was rejoicing. Correct? He doesn't have any problem. Where the problem started? ஒரு 2 பேர் அங்க பாட்டு பாடினாங்க. என்ன பாட்டு பாடினாங்க? சவுல் கொண்டது 10,000, தாவீது கொண்டது 16,000. சும்மா they appreciated Saul, David more than King Saul. That's where the root of the problem. புரிஞ்சுதா? சபையிலையும் உங்களை காட்டிலையும் மற்றவங்களை அப்ரிஷியேட் பண்ணா இவங்களால ஏற்றுக்க முடியுதா? You have to take it. Don't be like King Saul in serving too, in serving me. That is the whole context of that particular phrase. ஓகேவா? இதத்தான் பேசுறாரு. சோ எவன் ஒருவன் ஆவியில வீக்கா இருந்தாலும் சரி, அவன் இப்பதான் கர்த்தரை தேடி இருப்பாங்க. அவங்க நான் கிறிஸ்டியன் குடும்பத்துல வந்திருப்பாங்க, சில கிறிஸ்தவ குடும்பத்துல வந்திருப்பாங்க, ஆனா இப்பதான் ஏத்திருப்பாங்க. You have to give them the grace. நீங்க கத்துக்கிட்டது, ஆண்டவரை கத்துக்கிட்டதுக்கே 20 வருஷம் ஆச்சு. உங்களுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தாரா, மத்தவங்களுக்கு நீங்க கிருபை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் தான் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. You have to extend the grace. ஆமென். இந்த வசனத்தை ஞாபகம் வச்சுட்டு திருப்பி அடுத்த வசனம் பார்க்கலாம். இப்ப சர்வியை குறித்து பார்த்தோம்ல, இப்ப இதுக்கு யாரை குறித்து பேசுறாருன்னா பாவம் பண்றது. வசனம் 42. என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தில் அவனை தள்ளி போடுகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். இது என்ன கான்டெக்ஸ்ட் தெரியுமா? ஒரு கலசத்துல தண்ணியை கொடுத்தாலும் அதை நினைவு கொண்டு நான் ரிவார்டு கொடுப்பேன். இந்த வசனம் மடப்படம் ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி வேறொரு கிறிஸ்தவனுக்கு நீ அடங்கல் பண்ண அப்படின்னா there will be a serious consequence that will be given by God. இந்த வசனம் உங்களுக்கு பிடிக்குதா? பிடிக்கவே பிடிக்காது. No one ஸ்கிரிப்சர் இப்படி படிச்சதும் கிடையாது. நம்ம அதே கான்டெக்ஸ்ட் தான் அதே தாட்ல பண்றாரு. என்ன சொல்றாரு? நீ சபைக்குள்ள வர்ற, சபையில நீ ஒரு உதவி செஞ்ச அப்படின்னா அது சிறிய உதவியா இருந்தாலும் அதை நினைவு கொண்டு நான் உனக்கு ரிவார்ட் தருவேன். அதே மாதிரி நீ சபையில இருக்கும் போது, நீ ஊழியம் செய்யும் போது, நீ மற்றவங்களுக்கு இடையாக, அதாவது அவன் பாவம் பண்ணுவான்னு தெரிஞ்சு அவனுக்கு முன்பாக போய் நீ இடல் அடைஞ்சா என்ன சொன்னாரு? கல்லை கட்டி தூக்கி கடலை போட்டுன்றாரு. திங்க் அபவுட் தட்.
தட் இஸ் த ஹெவன். எப்படி நான் இந்த பக்கம் உன்னை நீ சிறு காரியம் செஞ்சாலும் அவனை ரிவார்ட் கொடுப்பேனோ, அதே மாதிரி நீ மற்றவங்களுக்கு இடரடைகிற மாதிரி இருந்த அப்படின்னா ஐ வில் பனிஷ் யூ அப்படின்றது ரொம்ப ஹார்ஷா பேசுறாரு. நாட் ஓன்லி தட், he didn't stop that, he explained further what the consequence he will face it. 43 வசனம் வாசிங்க. இந்த கட்டத்தில் நீங்க 43 வாசிங்க. உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை கழித்து போடு. நீ 2 கையுடையவனாய் அவியாத அக்கினியுள்ள நரகத்திலே போவதை பார்க்கிலும் ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். உன் கால் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை சரித்து போடு. நீ 2 காலுடையவனாய் அவியாத அக்கினியுள்ள நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியா. To be responsible for intentionally persuading or causing another to stumble is highly offensive in the sight of God. To be responsible for intentionally persuading or causing another to stumble is highly offensive in the sight of God. நீங்க இன்டென்ஷனலாவே செய்தீங்கன்னா இட் இஸ் வெரி ஹைலி அஃபென்சிவ். அதை தான் சொல்றாரு. உனக்கு தெரிஞ்சும் நீ அதனை திருப்பி திருப்பி நீ செஞ்ச அப்படின்னா God is punishing you. அப்படிதான் சொல்றாரு. It is a very harsh word and he explains to them on that. உதாரணமா சொல்றேன். ஒரு போதகர் இருந்தாரு. போதகர்னா ஒரு ஊழியக்காரனா வச்சுக்கலாம் இந்த கதைக்கு. அவருக்கு முடி வெட்டுறதே பிடிக்காது. அதனால என்ன பண்ணாருன்னா, அவர் ஸ்கூலுக்கு போன காலகட்டத்துல இருந்து காலேஜ் வரைக்கும் அவர் முடிய வெட்டி தான் இருந்தாரு. ஆனா கல்யாணம் ஆகிப்புல வந்த பிறகு பிள்ளைகள்லாம் இதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொன்ன பிறகு சரி முடி வெட்டலாம்னு சொல்லிட்டு ஒரு முடியோட பார்பர் சார் போனார். நான் முடி வெட்டிட்டு வந்தாங்க. அன்னைக்குன்னு பார்த்து ஒரு சிஸ்டர் தான் இருந்தாங்க. சிஸ்டர் முடி வெட்டி இருந்தாங்க. He has a very good conversation and when he came back home he was so much excited, there was a happiness in him. So அடுத்த மாசம் திருப்பி போனாரு. அந்த பொண்ணு இருக்கான்னு கேட்டு முடி வெட்ட ஆரம்பிச்சாரு. But slowly this conversation between this man and the woman got increased. He excited and started waiting for the next month. புரியுதா? It started with a small thing. அப்ப அதுக்கு அடுத்து எப்படா அடுத்த மாசம் போவோம் முடி வெட்டுவோம், எப்ப அந்த பொண்ணோட நம்ம பேசுவோம் அப்படின்னு he started looking for it and he was more excited, which is a wife belongs to a different husband. அப்படின்ற தப்புன்னு தெரிஞ்ச பிறகு he stopped cutting his hair and he stopped going to salon. That's what God's talking. Metaphorically he is saying அப்படின்னா உன்னை எந்த ஒரு காரியம் பாவம் பண்ண தள்ள வைக்கிறதுக்கு உன்னோட ஆக்ஷனோ, நீ செய்யற காரியங்களோ, நீ பேசுறதோ, நீ ஒரு வார்த்தைகள் சொல்றதோ மற்றவங்களுக்கு இடையில இருந்துச்சுன்னா don't do it. செய்யாத. இப்ப ஒருத்தவங்களோட நீ உறவு கொண்டு பேசும்போது அவங்க கூட இருந்தாங்கன்னா பிரதர் அவங்க நிறைய பொய் பேசுறாங்க, அப்ப நானும் அந்த நிலைமைக்கு உள்ளாக தள்ளப்படுறேன் அப்படின்னா போகாத அந்த இடத்துக்கு. Try to avoid. That is what God is speaking here. புரியுதா? சோ நாம் கிறிஸ்துக்குள்ள பிள்ளைகளா இருக்கிற நம்ம செய்யற காரியங்கள்ல சில நேரங்களில் மற்றவங்களுக்கு தடையலா வராதபடிக்கு நம்ம இருக்கணும். அதைத்தான் ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. So you will, when you work with each other, there is a possibility you step on each other's shoes, but make sure that you don't stumble others. ஏன்னா இன்னொரு உதாரணம் சொல்றேன். அந்த பர்சனை யார் கூட கம்பேர் பண்ணாரு? குழந்தையை போல் இருக்கவங்க. குழந்தை என்ன? they are vulnerable, they are weak. இப்ப எனக்கு இப்படிப்பட்ட டெம்ப்டேஷன் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்ச பிறகு நீங்க திருப்பி வந்து அதே டெம்ப்டேஷன்ல திருப்பி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா that means you are becoming a stumbling block for other person. அதான் இங்க பேசுறாரு. ஞாபகம் வச்சுக்கோ. that is the context. Amen. ஆனா இந்த வசனத்தை எடுத்து பார்க்கும்போது வசனம் 44 வாசிங்க சிஸ்டர். அப்புறம் அந்த கோப்பையை சொல்லுங்க. 46 வாசிங்க. அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். வாசி முடிச்சு சிஸ்டர். உன் கால் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை கரித்து போடு. நீ 2 காலுடையவனாய் அவியாத அக்கினியுள்ள நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். ஓ சிஸ்டர், இவங்க குறிச்சு பேசின பிறகு ஆண்டவர் பேசினது சீசர் விட்டார். இப்ப இவங்க நரகத்தை குறிச்சு பேசுறாரு. புரியுதா? இங்க என்ன பேசுறாரு? இப்படிப்பட்டவர்கள் நரகத்துக்கு தள்ளப்படுவார்கள்ன்ற மாதிரி பேசுறாரு ஆண்டவர். அப்படின்னா என்ன ஆகுது? இத சில போதர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வசனத்தை எடுத்துட்டு நீங்க ரட்சிப்புக்குள்ளாக வந்துட்டீங்க அப்படின்னா, ஆனா திருப்பி you can lose your salvation
நீங்க நரகத்துக்கு தள்ளப்படுவீங்கன்னு சொல்லி ப்ரீச் பண்ற ஊழியக்காரங்களும் இருக்காங்க. ஓகேவா? ஆனா நம்மளோட வேத வசனத்துல அப்படி கிடையாது. ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டால் அவன் திருப்பி உள்ள போக மாட்டான். ஏன்னா சின்ன வயசுல நான் ஸ்கூல்ல படிக்கும் போது, நான் சண்டே ஸ்கூல் போயிருக்கேன். அப்ப சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப சொல்லி கொடுக்கும் போது, ஏன்னா பாவம் பண்ணாம இருக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தனால ஒரு பயம் நமக்குள்ள வரும்ல. அப்ப என்ன பண்ணணும், ஒரு பொய் சொல்லக்கூடாது. இந்த வாரம் பொய் சொல்லாம இருந்தோம்னா ஆண்டவர் அந்த ஜீவ புஸ்தகத்தை எழுதி வைப்பார். அப்ப நம்ம ஸ்கூல்ல போகும்போது டேபிள் மேக்ஸ்ல ஏதோ பொய் சொல்லிட்டு வச்சோங்களேன், அப்ப அந்த வாரத்தை ஆண்டவர் அழிச்சிருவார். இப்ப நான் நினைச்சிட்டு இருந்தேன், I'm not talking about you, I'm talking about me. ஏன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு, ஏன்னா அந்த வாரம் ஆண்டவர் உடனே அழிச்சிருவாரு பேரை அப்படின்னு. அவனா என்ன பண்ணா, அடுத்த வாரம் முயற்சி பண்ணுவேன். அப்படி ஆண்டவர் கிடையாது. God is not like that. Once you accept Christ, நீங்க பாவம் பண்ணி ஏற்றுக்கிட்டீங்கன்னா ரட்சிப்படைஞ்சீங்க. அப்ப என்ன பிரதர் இங்க சொல்ல வராரு? எக்ஸ்பிளைன் மீ தி ஸ்கிரிப்சர். ஏன்னா ஆண்டவர் இப்படிப்பட்ட நீ இடர்க்கெல்லாம் வந்தவங்க எல்லாருமே நரகத்துக்கு தள்ளப்படுவீங்க அப்படின்னு பேசுறாரு. அப்ப என்ன கான்டெக்ஸ்ட் இங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பிரதர் அப்படி நீங்க தோணுமா தோணாதா? எனக்கு அப்படிதான் வந்துச்சு. தட்ஸ் how I see it, right? ஏன்னா இங்க என்ன ஆகுது அப்படின்னா, the problem is the person has an attitude towards a sin. அந்த பாவத்தை குறித்து he has a different attitude. அந்த பையனுக்கு அந்த வீக்னஸ் இருக்குன்னு சொல்லி நீங்க திருப்பி திருப்பி தூண்டி நீங்க அவனை உழ வைக்கிறது, that means you don't even think the sin in the way that God looks at it. ஒருத்த கர்த்தரை ஏத்துக்கிட்டவன், நான் கர்த்தருக்கு நேராக நான் பாவம் பண்றேன்னு பாப்பானே, அது அது அப்ப நான் மற்றவங்களுக்கு செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பான். அவன் தான் ரட்சிக்கப்பட்டவன். இவன் ரட்சிக்கப்படாதவன். ஏன்னா he doesn't worry about the attitudes. his sin, பாவத்தை குறிச்சான என்ன அவனுக்கு வேற. he doesn't care about other person falling. அதனால தான் அவன் நரகத்துக்கு போவான்னு சொல்றாரு. இப்போ புரியுதா? that is how the comparison is. ஏன்னா he doesn't, அடுத்தே ஒழுங்கா வந்துட்டு போறான், I don't care about it அப்படின்னு இருந்தான். அதனால தான் அவன் நரகத்துக்கு தள்ளப்படுவான். பிகாஸ் வசனம் 40 வாசிங்களா சிஸ்டர். நமக்கு விரோதமாய் இராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான். ரெண்டே ரெண்டு பேர் தான். ஒருத்தன் கர்த்தருக்குள்ளாக இருக்கிறவன், ஒருத்தர் கர்த்தருக்கு இல்லாதவன். கர்த்தருக்கு உள்ளாக இருக்கவன் என்ன பண்ணா தெரியுமா? even though he falls, yes, we all get tempted, we all get fall, that's perfectly fine, but ஆனா you will try to come out of it, you will try to work on it, you go war on sin. When you go war on sin, there will be scars and marks in your body. Yes, ஆனா எங்க எண்ணத்துல அதை செய்யக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் உண்டாகும். அதுக்காக நீங்க வேலையும் செய்வீங்க. அதான் கர்த்தருடைய பிள்ளைங்க. ஆனா கர்த்தரை அறியாத பிள்ளை என்ன பண்ணுவான் தெரியுமா? கண்டுக்கவே மாட்டான். யார் விழுந்தா எனக்கு என்ன? they will go ahead and they will damage every one of them. அதுதான் அந்த கான்டெக்ஸ்ட். அதுதான் இங்க பேசுறாரு. இதுதான் அந்த கான்டெக்ஸ்ட். புரியுதா? சோ அதனால எடுத்துக்கோங்க. ஆனா ஏன் அப்படி சொல்றாருன்னா, நீங்க சிறு கலசத்துல உதவி பண்ணாலும் நான் ஞாபகத்தை வச்சிருப்பேன். ஆனா மத்தவங்களுக்கு இடரல் பண்ணி மத்தவங்களை பாவத்துல வழிநடத்தவனா இருந்து சபைக்குள்ளா இருந்தீங்கன்னா அவர் நரகத்துக்கு தள்ளுவேன்னு சொல்லி வசனம் பேசுறாரு. இதுதான் ஆண்டவர் வசனம். இப்ப வசனம் 40 50 வசனமா? எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினியினால் உப்பிடப்படுவான். உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினாலே சாரம் உண்டாக்குவீர்கள். உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள். ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாய், ஒருவரோடு ஒருவர் சமாதானத்தோடு இருங்கள். ஆண்டவர் நீங்க எப்படி இருக்க வேணும்னு ஒரு உப்பை குறிச்சு பேசுறாரு. அது மாத்திரமல்ல, வசனம் 49 எப்படி நெல் உப்பு, everyone will be salted with fire. It includes the person who does not know Christ and who knows Christ too. Everyone will be put into the fire. ஏன்னா கர்த்தரை பத்தி தெரியாதவனுக்கு அக்கினியில் தள்ளப்படுவான் நியாயம் தீர்க்கிறதுக்கு. கர்த்தரை பத்தி தெரிந்தவனுக்கு அக்கினிக்குள் தள்ளப்படுவான் ஆவியானவர் மூலமாக. ஏனென்றால் உன் பழைய மனிதன் சாகட்டு உன்னை புதிய மனிதனாக புது கிரியைகளை கொண்டுதான் பேசுறாங்க. அதை குறித்து பேசுறாரு. சோ அதனாலதான் அந்த வருஷம் 49 everyone will be salted in fire ஒன்னே நீங்க மாத்தி புரிஞ்சிடாதீங்க. அந்த கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, everyone, both the person who doesn't know Christ, தெரிந்தவனையும் அக்கினியில் தள்ளப்படுவான். ஆனா எப்படி தள்ளப்படுவாங்கன்னா, அதுல வித்தியாசம் என்னன்னா, இந்த கடவுளை பத்தி தெரியாதவங்களை இன்டர்னல் ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பதற்கு இன்டர்னல் ஆக அக்கினியில தள்ளப்படுவாங்க. கர்த்தரை பற்றி தெரிஞ்சவங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அக்கினி ஆவியானவர் மூலமாக உங்களை மறுரூபமாக்கி கனி உள்ள பிள்ளைகளாய் மாற்றுவாங்க. Be a salt. What does salt does it? Salt preserves.
ப்ரிசர்வேட்டிவா இருப்பீங்க ஒரு சபையில. நீங்க மற்றவங்களை ஹெல்ப் பண்ணுவீங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்வீங்க. யூ bring flavor in the life of others. You act as a protective. மற்றவங்களுக்கு இடல் அடையாம, ஏன்னா காயம் பட்டுச்சுன்னா ஆடுறதுக்கு போடுவோம். You will be a healer. அப்படிப்பட்ட கேரக்டரிஸ்டிக்ஸை உருவாக்குறதுக்காக பயன்படுத்துறதா உங்களை. அதைத்தான் ஆண்டவர் இங்க சொல்லிக் கொடுக்குறாரு. அது மாத்திரமல்ல, இங்க ஒரு அற்புதமாக சொல்றாரு, பீயிங் பீஸ் வித் ஈச் அதர். சமாதானமாக ஒருவருக்கு ஒருவர். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப கடினமான வசனம். இன்னொருத்தவங்களை வெளியே போனது காரணம் தெரியுமா? அவங்க 10 வருஷமா திருச்சபையில் வந்திருந்தாங்கன்னா, ஆனா திருச்சபையில இருந்து வளர்ச்சியே இல்லையா? ஏன் வளர்ச்சி இல்லை? 10 வருஷம் வந்தோடனே அவங்களோட எதிர்பார்ப்புலாம் என்னன்னா, நம்ம அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ்ல வேலை பார்க்கணும்ல, இன்ஜினியரிங்காக இருந்தால் என்ன பண்ணுவோம்? இன்ஜினியரிங் 1ல இருந்து இன்ஜினியரிங் 2 ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. இன்ஜினியரிங் 2 ப்ரொமோஷன்னா சீனியர் இன்ஜினியர், சீனியர் டைரக்டர், இப்படி ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறாங்க. ஸோ சபையில் நீங்க முன்னாடி உட்காந்துருந்தீங்க அப்படின்னா, அப்புறம் முன்னாடி பெஞ்சுக்கு வருவீங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ரோல் கொடுப்பாங்க. அந்த ரோல் கொடுத்த பிறகு அப்புறம் என்ன, சபை போதர் ஆக்கி சபையில லீடர். இந்த மாதிரி இது அப்படி இல்லை. அது ஆண்டோட அழைப்பு. உங்களுக்கு அழைப்பு இருந்தா ஆண்டவர் பயன்படுத்த போறாரு. If you have the calling, God will use you. That was the reason they went out. இன்னொரு திருச்சபையில் இன்னொரு சிஸ்டர் வெளியே போனோம். அவங்களோட காரணம் என்ன? ஐயோ சபைக்கு வந்தாலும் யார் என்ன பேசுவாங்கன்னு தெரியல. ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னப்பா சொன்னாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாங்க? நீ இப்ப பிசாசு பிடிச்சவன் சொன்னாங்க. நீ ஆண்டவர் யாருக்காண்டி சபைக்கு வரீங்க? ஆண்டவருக்காண்டி வரீங்க. You are looking for God, you are serving people for God, not for any one of them. சபையில 100 பேர் 100 பேசுவாங்கன்ட்டு ஐயோ சபையில வந்தாலே எனக்கு பயமா இருக்கு, என்ன பேசுவாங்க எனக்கு தெரியல அப்படின்னா வராதீங்க. That is a loss for you. நீ ஏன்னா ஆண்டவருக்கு முன்பாக நீ போய் கேட்கும்போது God will ask you, did you do what I asked you to do? அதுக்கு நீங்க தான் பதில் சொல்ல போறீங்க, எங்களுக்கு இல்ல. You are not coming and serving us, you are serving God. அந்த பயம். ஏன்னா திருச்சபையில இருந்துட்டு பைபிளை எடுத்து பேசிட்டு பைபிள்லயே போய் சொல்லுங்க. தயவு செய்து தப்பு பண்ணாதீங்க. ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுப்பாரு நீங்க உண்மையா இருக்கிறது முக்கியமோ, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவோ ஆண்டவருக்கு எதிராக நீங்க பேசுறதுக்கு ஆண்டவரோட வரும். Judgment will come upon you. Be careful on that. ஏன்னா God is a true God. Be faithful in what you did. உங்களுக்கு முன்பாக வந்த வெளிச்சத்துக்கு, உங்களுக்கு முன்பாக வந்த வெளிப்பாடுக்கு நீங்க உண்மையா இருங்க. Not for others. You be faithful in what is the light that you received it, and you will be rewarded accordingly. Now don't walk for others. Don't live a life for pleasing others. ஏன்னா இங்க ஃபுல்லா சர்விங் குறித்து பேசுறாரு. எப்படி நம்ம மற்றவங்களை சர்வ் பண்ணணும், எப்படி மற்றவங்களை நம்ம கனம் பண்ணணும், எப்படி ட்ரீட் பண்ணணும்னு. Your words, நீங்க பேசும்போது it has to help others, it has to build others. Read யாக்கோபு புத்தகம், இதோட முடிச்சிடுறேன், 3ஆம் அதிகாரம் வசனம் 17. ஏன்னா நீங்க ஆவியில நிரம்பியா இருந்தா இப்படிதான் இருப்பீங்கன்னு சொல்லி அந்த வசனம் யாக்கோபு எழுதியிருப்பாரு. யாக்கோபு புத்தகம், புக் ஆஃப் ஜேம்ஸ் சாப்டர் 3 verse 17. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளது. Yes, the thoughts that you get from heaven is always pure, and then பின்பு சமாதானமும் சாந்தமும் then comes peace. நீங்க ஆவியில நிரம்பனவா இருந்தீங்கன்னா உங்கள் எண்ணம் எல்லாமே சுத்தமாக இருக்கப்படும். நீங்க மற்றவங்களை பலப்படுத்துவதும், மற்றவங்களை கெட்டுவதற்கும், மற்றவங்களை வழிநடத்துவதற்கும், அடுத்தவங்களை உதவி செய்யறதுக்கு தான் இருப்பீங்க. அப்ப சமாதானத்தோடு மற்றவங்களை வேலை பார்ப்பீங்க. இந்த பியூர் இருக்குல்ல, பியூர் தான் ஃபர்ஸ்ட். அது எது பியூர்னு வசனம் 16ல சொல்லியிருப்பார். வாசித்து முடிச்சிடலாமா? 16 வசனம் வாசிங்க சிஸ்டர். வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்திகளும் உண்டு. Exactly. For where you have envy and self ambition, that where is no purity. யாக்கோபு அழகாக எழுதுறார். Where there is selfish ambition and envy, அங்க பரிசுத்தம் இருக்காது, சமாதானம் இருக்காது. நீங்க சமாதானத்தோட ஒரு வேலை பார்க்கும்போது எப்படி வேலை பார்ப்பீங்க அப்படின்னா, when you don't have any envy, மற்றவங்களை குறித்து அவங்க நல்லா பண்ணாங்க பரவாயில்ல, ஆண்டவருக்காண்டி பண்றாங்க, if I done anything I can do, I can help you அப்படின்னு அவங்க என்ன இருக்குமே தவிர, நீங்க ஐயோ அவங்க பண்ணிட்டாங்களே என் பேர் குறையாயிருமே. இப்ப நம்ம ஊழியத்துல இருக்கோம். இப்ப செல்வா பிரதர் இன்னும் என்னை காட்டில அதிகமா பேசுறாருன்னா, I should feel happy that he was able to do much greater than what I have to do. தேவனோட ராஜ்யம் அப்பதான் வளரும். நான் எப்போதுமே சொல்லுவேன், இன்னும் I need more churches in the valley because lot of non-Christians are there. சும்மா குண்டா சட்டிக்கிலே குதிரை ஓடிக்கலாம் இருக்கக்கூடாது. தேவனுக்கு போய் இன்னும் சபை தரங்கி ஆண்டவருக்காண்டி வைராக்கியம் பண்ணாருன்னா that is glory to God. Because ஆண்டோட ராஜ்யத்துல நம்ம எல்லாரையும் நம்ம பார்க்கணும்னு ஆசைப்படுகிறோம். அது ஏன் மூலமா பண்ணாலும் சரி, யார் மூலமா பண்ணாலும் சரி, அப்படிதான் நம்ம இருதயம் இருக்க வேண்டும். ஏன்னா எல்லாருக்காண்டியும் ஆண்டவர் மரித்தார்.
லுக் அட் தட் ஸ்கிரிப்சர். 1 கொரிந்தியர் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் அந்த கடைசி பார்ட் தான். God died for you, God died for Jackson, and even God died for the other person too. Remember that. When you have that image in your mind, then you will value them differently. Because உங்களை எவ்வளவாய் வேல்யூ பண்றாரோ அவ்விதமாய் அவங்க வேல்யூ பண்றாங்க. சொல்லும் போதே அவனா ஒன்றும் உதவாது சார், உதவாத பையாவே, இவெல்லாம் கருத்தப்ப சும்மா சும்மா பாசிக்கு தொம்ப மாதிரி ஓடுறாங்க தவிர, ஆனால் திருப்பி கருத்தப்ப ஒண்ணுமே பண்ண மாட்டான்னு சொல்லுவோம். ஆனா பாருங்க, உங்களுக்காண்டி மறுத்தார் ஆண்டவர், அவங்களையும் வேல்யூ பண்றாரு. So don't look at others lower. Look every one of them in the image of God. Every one of them are created in the image of God. Let us learn to respect. There shouldn't be any selfish ambition and enmity in our heart. Amen.